கொரிந்தியர் 15வது அதிகாரம் 45வது வசனத்துக்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் வசனம் 45. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க நான் விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15:45. கண்டிப்பா இந்த புத்தகம் புதிய ஏற்பாட்டில் இருக்கும். அப்படி இருக்கும்போது 243வது பக்கத்தில் இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கும் அதே இடத்துல இருக்குதா? இருந்துச்சுன்னா கரெக்ட். ஓகே, பைபிள் வச்சிருக்கிறவங்க திருப்பிக்கோங்க, தயவு செஞ்சு பைபிள் எடுத்துக்கோங்க, திருப்பிக்கோங்க. சேர்ந்து வாசிப்போமா? அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானான். இன்னும் 2 முறை நம்ம இதே மாதிரி சேர்ந்து சத்தமா வாசிக்க போறோம். என்ன, சேர்ந்து வாசிக்கலாமா? அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். இன்னொரு முறை எல்லாம் சேர்ந்து இது வரைக்கும் நீங்க வாசிக்கலன்னா இந்த டைம் நீங்க சேர்ந்து சத்தமா வாசிக்கலாம். ஓகேவா? ரெடியா? 1 2 3 வாசிப்போம். அந்தபடியே சேர்ந்து வாங்கக்கா, படிங்க. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் உம்முடைய வார்த்தையின் மூலியமா எங்களோடு இடைபடுகிறவர். நீர் பார்க்கிற தேவன், எங்களுடைய ஜெபங்களை கேட்கிறவர். அதே போல் நீர் எங்களோடு பேசுகிறவராகவும் இருக்கிறீங்க அப்பா. இந்த நல்ல வார்த்தையின் மூலியமா நீங்க எங்களோடு இடைபடணும். கனநித்திரையின் ஆவிகள் தூரப்படுத்தப்படுவதாக, ஆவி உயிர்ப்பிக்கப்படட்டும். தேவனுடைய பிரசன்னம் ஆலயம் முழுவதுமாய் தங்கியிருக்கட்டும். சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆளுகை செய்யுங்க. வார்த்தை ஆண்டவரை உம்மிடத்திலிருந்து கடந்து வரட்டும், எங்களை உயிர்ப்பிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற இந்த நல்ல நாள்ல இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் பார்க்கிறோம். இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த வாழ்க்கையில் அவர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். அவருடைய ஊழியங்கள் பலத்த ஊழியங்களாய் இருந்திருக்கிறது. இதுவரைக்கும் மனிதன் பார்த்திராத அற்புதங்களையும் ஞான உபதேசங்களையும் மனிதன் வாழ வேண்டிய வாழ்வு முறைகளையும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அவர் சொன்னபடியே வாழ்ந்து காண்பித்தார். ஆனால் இங்க அதோடு முடியல. வேதம் சொல்லுகிறது, அவர் சொன்னபடியே உயிர்த்தும் எழுந்தார். அல்லேலூயா. சொன்னபடி ஒருவேளை சில மனிதர்கள் செய்திருக்கலாம். சில காரியங்களை சில மனிதருடைய முயற்சிகளை நான் சொன்னேன், அதனால இதை செஞ்சேன்னு சொல்றதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த பூமியில் எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கை மரணத்துக்கு பின்பாக நடப்பதை குறித்து உத்தரவாதம் சொல்ல முடியாது. ஆனால் இயேசு அவர் சொன்னபடியே உயிர்த்து எழுந்தார். அவர் சொன்னபடியே இந்த உயிர்ப்பிக்கப்பட்ட இந்த நாளை, கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த நாளை சபைகளாய் நாம் கொண்டாடுகிறோம். இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் ஒரு சம்பவமாக மாத்திரம் அல்லது ஒரு செய்தி. இந்த மாசத்துல கிறிஸ்தவர்களுக்கு அது ஒரு பண்டிகை, அது உயிர்த்தெழுதலின் பண்டிகை, ஈஸ்டர் என்று கொண்டாடுகிறார்கள் என்கிற ஒரு செய்திகளோடு நாம் கடந்து போய்விட்டால், இது வெறும் செய்தியாக மாத்திரம் பார்த்து கொண்டிருந்தோமானால் நமக்கு அதுல பிரயோஜனம் இல்லை. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது அது ஒரு செய்தி மாத்திரமல்ல. அவர் உயிர்த்தெழுந்தார் என்பது என்னுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கம். அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்பது என்னுடைய வாழ்க்கையின் முக்கியமான ஒரு சூழ்நிலையா இருக்கிறது. எப்படின்னு நான் கவனிச்சோம் அப்படின்னா, அதே அதிகாரம் 1 கொரிந்தியர்ல 15வது அதிகாரம் வாசிக்கும் போது அதுல இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 21வது வசனம், மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதே அவனுக்கு மரணம் என்கிற ஒன்று குறிக்கப்படுகிறது. ஒரு மனிதன் பிறந்தான் என்றால் அவன் கண்டிப்பாய் மரித்துதான் ஆகணும். மரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வித்தியாசம் இருக்கலாம். வியாதியா இருக்கலாம், விபத்தா இருக்கலாம், நாச மோசங்களா இருக்கலாம். ஏதோ ஒரு சூழல்ல இயற்கையாக மரித்து ஆக வேண்டும். மனிதனுடைய சரீரத்தை விட்டு ஜீவன் பிரிந்தாக வேண்டும். அப்படி என்றால் மரணம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருப்பது போன்று
எல்லாருடைய வாழ்க்கையிலும் மரணம் என்கிற ஒரு காரியம் இருப்பது போன்று வேதம் சொல்லுகிறது. மனிதனால் மரணம் வந்தது போல இதே மனிதனால் கிறிஸ்து மனிதனாய் இந்த பூமியில் அவதரித்ததினால் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. நம்ம அடுத்த தொடர்ச்சியாய் அதை வாசிக்கும் பொழுது 22வது வசனம் நமக்கு இன்னும் ஆழமாக கற்றுத்தருகிறது. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும், வசனத்துல கூட வர்றீங்களா? ஆதாமினால் மரணம் இருக்கிறது போல கிறிஸ்துவினால் உயிர்த்தெழுதல் இருக்கிறது. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுறோம். அப்படி என்றால் இது ஒரு செய்தி மாத்திரமல்ல. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கிற ஒரு செய்தியோடு நாம் கடந்து போய்விட முடியாது. ஆமா, அந்த ஊர்ல ஒரு பேங்க் ராபரி நடந்துச்சு. ஆமா, அந்த இடத்துல ஒரு மெடல் ஒரு தம்பி அடிச்சாப்ல. ஆமா, இவர்கள் IAS ஆயிட்டாங்க. இதெல்லாம் செய்தி. இதை நம்ம கேட்டுட்டு போகலாம், பாராட்டலாம், அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படலாம். இல்லைன்னா அவர்களை போல நம்மளும் ஒரு அந்த மாதிரி வாழ்க்கையில கடந்து போகலாம் என்று நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தலாம். இது வெறும் செய்தி அல்ல. மரணம் என்பது நமக்கான செய்தி அல்ல, நம் வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒரு நிஜம். அப்படி என்றால் மரணம் எப்படி நிஜமாய் இருக்கிறதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில் உயிர்த்தெழுதலும் நிஜமாய் மாறுவதற்கு தான் கர்த்தர் இன்னைக்கு இந்த கூடுகையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். விசுவாசமா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நமக்கு மரணம் என்கிற ஒன்று உண்டு என்றால் உயிர்த்தெழுதலும் நமக்கு உண்டு என்பதை இந்த வேதம் நமக்கு காண்பித்து தருகிறது. மரணம் ஆதாமினால் வந்தது என்றால் பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்து மூலியமாய் உயிர்த்தெழுதலும் நமக்கு வந்திருக்கிறது. எல்லா மனிதனுக்கு மரணம் இருக்கிறது, ஆனால் எல்லா மனிதரும் உயிர்த்தெழுதல்ல பங்கடைவதில்லை. இன்னைக்கு நம்ம அதை தான் தியானிக்க போறோம். என் வாழ்க்கையில வருகிற மரணம் என்னை உயிர்த்தெழுதலுக்கு நேராய் நடத்த வேண்டும். கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் என்னையும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதுதான் வேதத்தினுடைய சத்தியம். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற ஒரு போர்வையில ஒரு செய்தியில மூழ்கி போய்விடுவது அல்ல இது கிறிஸ்தவம். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்றால் அவர் உயிர்த்தெழுந்தது போல நானும் உயிர்த்தெழ வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. ஓகே, நான் உயிர்த்தெழாவிட்டால் என்ன நடக்கும்? இந்த ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாமே. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய வேத பகுதியை திருப்பிக் கொள்ளலாம். அது 4 5 6 வசனத்தை வாசிக்க கவனிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 5 6. மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். இந்த பூமியில மரணம் எல்லாருக்கும் நடக்கும், ஆனால் உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவுடையவர்களுக்கு நடக்கும். இந்த வசனம் அழகா நமக்கு காமிச்சு தருது. இதையும் அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து இந்த வசனத்துல திரும்ப பார்க்க போறோம். 1 கொரிந்தியர்ல நம்ம இப்ப வாசிச்ச வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர்ல 15வது அதிகாரத்துல கவனிங்க, 22 இப்படி வாசிக்கிறோம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல, இதுல முக்கியமான வார்த்தை கிறிஸ்துவுக்குள் யார் இருக்கிறானோ அவர் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இப்போ உயிர்ப்பிக்கப்படாத கூட்டத்தையும் சொல்லுகிறது 5வது வசனம். இங்க வெளிப்படுத்தின விசேஷம் 2 இப்படி வச்சிருக்கிறோம் இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷம் 20:5 வாசிக்கும் போது மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். நம்ம மேல வாசிச்சோம் அப்படின்னா அந்த 4வது வசனத்தினுடைய கீழ்ப்பகுதி, பெரிய வசனம் அது, கீழ்ப்பகுதியை மட்டும் வாசிச்சோம்னா அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். இப்ப 6வது வசனத்தை திரும்பி வருவோம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாள்வார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சிலருக்கு ஒரு கேள்விகள் உண்டு. கிறிஸ்தவர்களும் மரிக்கிறார்கள், இயேசுவை அறிந்தவர்களும் மரிக்கிறார்கள், இயேசுனா யாரும் தெரியாதவங்களும் மரிக்கிறாங்க, எல்லாருக்குமே மரணம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில 2 மரணங்கள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை மரணம் இருக்குதுன்னா 2 மரணங்கள். ஒரு மரணம் சரீரத்தில் நாம் மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறோம் இல்லையா, அந்த மரணம்.
இந்த மரணத்தில் எல்லாரும் கடந்து போயிருந்தாலும் கிறிஸ்துவை தரித்திருக்கிற மனிதர்கள், அவர்கள் யார் அந்த உயிர்ப்பிக்கப்படுகிறாங்களோ அவர்கள் மேல இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இரண்டாம் மரணத்திற்கு யார் போவா அப்படின்னா, முதலாம் மரணத்தில் இருந்து உயிர்த்தெழாதவர்கள். உயிர்த்து எழுந்தவர்கள் தான் 1000 வருட அரசாட்சியில பங்கு பெற முடியும். உயிர்த்தெழாவிட்டால் 1000 வருட அரசாட்சியில பங்கு பெற முடியாது. அதோட மாத்திரம் நிற்க முடியாது. உயிர்த்தெழாதவர்கள் இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலில் பங்கடைவார்கள். அப்ப கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது என்ன, எதை நமக்கு காண்பிக்கிறது என்றால், அவர் சரீரத்தில் முதலாவது மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்ததினால அவர் மேல இரண்டாவது மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இப்ப அப்படியே சொல்லி நிறுத்தல, அவர் உயிர்த்தெழுந்தது போல நாமும் உயிர்த்தெழுவோம் என்கிறதை வேதம் வாக்கு பண்ணுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தம் அல்லேலூயா. இந்த விடியற்கால வேளையில நம்ம இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினதுனால நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். என்னையா, இந்த பூமியில மரணம் எல்லாம் சம்பவிக்கிறது. மனிதன் வாழ்கிறான், வெந்ததை தின்னு அட சொல்லுங்கம்மா, விதி வந்தா சாவம். வெந்ததை தின்னு விதி வந்தா சாவம். எப்போ வாழ்க்கை முடியுமோ அப்போ போவோம் என்கிற வாழ்க்கையில் நாம் போயிட முடியாது. ஏதோ பிறந்துட்டோம், கொஞ்ச நாள் வாழ்வோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மத நம்பிக்கை இருக்கிறது. ஒருத்தர் இஸ்லாமியர் என்று அழைக்கப்படுகிறார், ஒருவர் கிறிஸ்தவர் அழைக்கப்படுறாரு, ஒருத்தர் இந்து என அழைக்கப்படுறாரு, இன்னொருத்தர் கடவுள் இல்லை என்ற நம்பிக்கையுடையவர் அழைக்கப்படுறார். அந்த கூட்டத்தில் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுவதில் நமக்கு பெரிய பிரயோஜனம் இல்லை. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்றால், தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை பின்பற்றுகிறேன் என்றால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும், நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். எனக்கு மரணத்துக்கு பின்பாக எனக்கு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா அல்லேலூயா. உயிர்த்தெழுதல் இருக்கு என்று வேதம் சொல்லுகிறது. ஓகே, அப்ப இந்த உயிர்த்தெழுதல் எப்படி நடக்கிறதா? இந்த உயிர்த்தெழுதல்ல, கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல்ல பரிசுத்த ஆவியானவருடைய பங்கு அதிகமாக இருந்தது. பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் அதிகமாக இருந்தது. வேதம் சொல்லுகிறது, முந்தின ஆதாம் மனுஷன் அவன் ஜீவ ஆத்மாவாய் மாறினான், பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். வசனம் சொல்லுகிறது உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ரோமர் 8வது அதிகாரம் அதுல 11வது வசனம் சொல்லுகிறது. ரோமர் 8:11. வேதத்தை என் கூட கொஞ்சம் திருப்பிக்கோங்க, மாற்றப்பட வேண்டாம், கூட வாங்க. அன்றையும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. ரோமர் 8:11 வாசிக்கிறோம். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினாராம். இன்னும் சில வசனங்களை வாசிக்கும் போது யோவான் 6வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. இந்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில உயிர்ப்பிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில மரித்து போகக்கூடிய நம்மை, சாவுக்கு ஏதுவாய் இருக்கக்கூடிய நம்மை, நரகத்துக்கு நேராய் இருக்கக்கூடிய நம்மை உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய், உயிர்த்தெழச் செய்கிறவராய் ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப ஆவியானவருடைய கிரியைகளை நம்ம கவனிக்கும் போது நம்ம இன்னைக்கு ஜெபிக்கணும், ஆவியானவரே என்னை உயிர்ப்பிப்பீராக, ஆவியானவரே என்னுடைய சிந்தனையை உயிர்ப்பிப்பீராக, சாவுக்கு ஏதுவாய் இருக்கிற என்னுடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்படுவதாக. இன்னைக்கு காலையில, இந்த விடிய கால வேளையில நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபம் அது. ஆவியானவரே நீர் என்னை உயிர்ப்பிப்பீராக. கரங்களை உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். வலது கரத்தை வானத்துக்கு நேரம் உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவரே என்னை உயிர்ப்பீங்க. சத்தமா சொல்லுங்கம்மா, சத்தமா சொல்லுங்க. ஆவியானவர் என்ன உயிர்ப்பீங்க, என்ன பண்ணுங்க, உயிர்ப்பீங்க. நான் ஏதோ மரித்தவர்கள் நடுவில் எனக்கும் ஒரு கல்லறை உண்டு, எனக்கும் ஒரு கல்லறை தோட்டம் உண்டு என்பதல்ல. எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது என்னுடைய, ஒருவேளை நான் அதற்கு முன்பாக மரிக்காதவனாய் இருந்தால் நான் மறுரூபமாகி நான் கிறிஸ்துவுடனே போகணும். ஒருவேளை எக்கால சத்தம் வரும் பொழுது நான் கல்லறையில் வைக்கப்பட்டிருப்பேன், ஆனால் என் கல்லறை திறந்து என் சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு உயிர் தள்ள வேண்டும். உயிர் தள்ளாதவர்கள், உயிர் தள்ளக்கூடிய பாக்கியத்தை பெறாதவர்கள்
தங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை இழந்து போய்விட்டார்கள் என்று சொல்ல முடியும். அப்போ இன்னைக்கு உயிர்ப்பிக்கிற ஆவியானவருடைய கிரியைகளை நம்ம வாழ்க்கையில விரும்ப போறோம். ஆவியானவர் என்னை உயிர்ப்பிக்கணும்னு விரும்ப போறோம். ஆவியானவர் என்னை உயிர்ப்பிங்கப்பான்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆவியானவர் அங்க எப்படி நம்மை உயிர்ப்பிக்கிறார், யாரை உயிர்ப்பிக்கிறார், நம்ம உயிர்ப்பிக்கப்படணும்னா நம்ம என்ன செய்யணும், அதை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். 1 கொரிந்தியர்ல 15வது அதிகாரத்துக்கு நேரா நம்முடைய பைபிளை திருப்பிக்கலாமே. 15வது அதிகாரம் அதுல 22 23 வாசிக்கும் போது 22 முதல்ல வாசிக்கலாம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அந்த வார்த்தை திரும்ப சொல்லுகிறோம், கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படுவார். நான் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால், என்னுடைய வாழ்க்கையில மரணத்துக்கு பின்பாகவோ அல்லது கிறிஸ்துவனுடைய வருகையிலேயோ நான் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால், நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால் கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவம் உண்டாகிறது. நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை உண்டாகணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிறுசியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிஞ்சு போகுது. நான் கிறிஸ்தவனாய் அல்ல, என் பேர்ல ஜோசப்னு ஒரு கிறிஸ்தவ பேர் இருக்கிறதுனால அல்ல, உங்க பேர்ல ஏதோ கிறிஸ்தவ பேர் இருக்கிறதுனால அல்ல உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் வாழ பழகும் போது, கிறிஸ்துவோடு இணைந்து வாழ பழகும் போது அவன் புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டான் என்றால் அவன் உயிர்ப்பிக்கப்படுவான். இல்லை என்றால் மரணம் நம்மை எதிர்கொள்ளும் பொழுது 2ஆம் மரணத்திற்கும் நம்ம டோக்கன் வாங்கிடுறோம். மரணத்துக்குள்ள போகும்போது அடுத்த ஒரு மரணத்திற்கும் டோக்கன் வாங்கிடுறோம். 2வது மரணத்துக்கு ஆயத்தம். 2வது மரணம்னா என்ன? நித்திய அக்னி, பரிகரிக்கப்படுகிற சத்துரு, மரணமாகிய சத்துரு, இது நம்மை மேற்கொண்டு விடும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம காலை வேளையில கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது உயிர்ப்பிக்கப்படுகிறோம். எப்படி கிறிஸ்துவுக்குள் வருகிறோம்? ரோமர் 6வது அதிகாரம், வேதாகமத்தை திருப்பலாமே, அதுல 5வது வசனம் இப்படி வாசிக்கிறோம் பாருங்க. ரோமர் 6வது அதிகாரம் 5வது வசனம், ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் யார் கிறிஸ்துவுக்குள் வருகிறார்கள்? அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்கள். புனித வெள்ளி அன்னைக்கு நம்ம தியானித்த செய்திகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நம்புகிறேன். சிலர் அன்னைக்கு அந்த ஆராதனையில சிலர் கலந்து கொள்ளல, அவர்களுக்காக நான் ஞாபகப்படுத்துகிறேன். கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் என்பது அல்ல செய்தி, நானும் சிலுவையில் அறையப்பட வேண்டும். ஒரு மனிதன் கிறிஸ்துவோடு அறையப்படும் பொழுது, கிறிஸ்துவனுடைய மரண சாயலில் இணைக்கப்படும் பொழுது, கிறிஸ்து தன்னை அர்ப்பணித்தது போல, ஆண்டவரே பிதாவே எனக்கு சில விருப்பங்கள் இருக்கலாம், ஆனால் அந்த விருப்பங்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்களாம், ஆனா நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சிலுவையில் தன்னை தாழ்த்தி அவர் சிலுவையில் தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அந்த சாயல் நம்மள்ட்ட இருக்கணும். அந்த சாயல் இருக்கணும். கிறிஸ்து தன்னை அர்ப்பணித்த சாயல் நம்மளிடத்தில் இருக்க வேண்டும். அவர் ஞானஸ்தானத்துக்கு அர்ப்பணித்தார், அவர் ஊழியத்திற்கு தன்னை அர்ப்பணித்தார், அவர் தன்னுடைய வாழ்க்கையில பிதாவோடு சேர்ந்து அவருடைய சித்தத்தை செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்திருந்தார். அந்த சாயலில், அந்த சாயல், சில நேரம் சொல்லுவோம்ல, உங்க அப்பன் குணம் அப்படியே இருக்கு. என்ன குணம்? அப்பா கோபக்காரரு, பிள்ளை அதே கோபப்படுது. அம்மா குணம் அப்படியே இருக்கு. என்ன குணம்? டக்கு டக்குன்னு அம்மா வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவாங்க, பிள்ளையும் அது பேசுது. சாயல். கிறிஸ்துவனுடைய சாயல் என்பது கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்திற்கு தன்னை எப்படி ஒப்பு கொடுத்தாரோ அப்படி அர்ப்பணிக்கிற சாயல். அந்த சாயல்ல நம்ம இணைக்கப்பட்டோம்னா உயிர்த்தெழுதலில் இணைக்கப்படுவோம். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தம் அல்லேலூயா. நான் உயிர் தள்ளணும், நீங்க உயிர் தள்ளணுங்க.
இயேசு உயிர் தெழுந்தார் என்பது மாத்திரம் இங்க செய்தி அல்ல, நான் உயிர் தெழுவேன் என்பதும் செய்தி. இயேசு உயிரோடு எழுந்தார் என்பது மாத்திரம் செய்தி அல்ல, இயேசுவினுடைய கல்லறை இன்று காலியாக இருப்பது என்பது மாத்திரம் செய்தி அல்ல, என்னுடைய கல்லறையும் உங்களுடைய கல்லறையும் காலியாக்கப்படும், அதுவும் இந்த செய்தியா இங்க இருக்குது. அப்ப எப்படி அந்த சம்பவம் நடக்கும் அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தின் மூலியமாய் அவரோடு நாம் இணைக்கப்பட வேண்டும். ஞானஸ்தானம் 4வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல கூட வர்றீங்களா? பைபிளை பார்க்குறீங்களா? பைபிளை பாருங்கம்மா, அப்படி கொஞ்சம் மேலே பாருங்க, பைபிளை பாருங்க. அப்படின்னா தான் கொஞ்சம் உங்களுக்கு இந்த நேரத்தில் வசனம் உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். பைபிளை பாருங்க, என்ன பாருங்க, ஓகேவா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்கு உள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஞானஸ்தானங்கிறது ஏதோ தண்ணியில மூழ்கி மாத்திரம் எந்திக்கிறது அல்ல, அதன் மூலியமா உயிர்த்தெழுதலுக்கு நாம் பங்குள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தம் அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நம்மள்ட்ட பேசுறார், நான் கிறிஸ்துடையவனாய் மாறணும். எப்படி ஞானஸ்தானத்தில் அவர் பாவமறியாதவர், யோவான் ஸ்நானகன் இடத்துல ஞானஸ்தானத்துக்கு அவர் போகும்போது யோவான் ஸ்நானகன் சொல்றார், ஆண்டவரே உடைய பாதரட்சையை கூட நான் கலற்றக்கு தகுதி இல்லாதவர். ஆண்டவர் சொல்றார், இப்போது எனக்கு இடம் கொடு. இப்படியே எல்லாவற்றையும் செய்வது தேவனுடைய நீதியா இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை செய்வதே இயேசு பிரதானமாய் போஜனமாய் வைத்திருந்தார். ஐயா, நான் ஒரு சர்ச்சுக்கு வர்றதுனால மட்டும் கிறிஸ்தவன் என்கிற மாயைக்குள்ள மாட்டிவிடக் கூடாது. நாம சர்ச்சுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் சனிக்கிழமை உபவாச ஜபம் இடையில வைக்கக்கூடிய சின்ன சின்ன ஜபங்களை அட்டன் பண்ணா போதும் நம்ம பரலோகத்துக்கு போயிருவோம் என்கிற தவறான நம்பிக்கையில் வளர்ந்து விடக்கூடாது. நாம் வேதம் சொல்லுகிறது, ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம். அவருடைய கிரியைகளுக்கு விட்டு கொடுக்கும். ஒருவேளை இந்த ஆலயத்தில் யாராகிலும் இன்னும் ஞானஸ்தானத்தை பெறாதவர்களாக இருப்பீர்கள் என்றால், இன்னைக்கு இரட்சணிய நாளாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஞானஸ்தானத்துக்கு அர்ப்பணியுங்க. எந்த ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், ஓகே அப்பனா சேஃபா, ஞானஸ்தான உடன்படிக்கையை மீறுகிறவர்கள், ஞானஸ்தானத்தின் வழியாய் அடக்கம் பண்ணப்படாதவர்கள், நான் ஞானஸ்தானம்லாம் எடுத்துட்டேன் ஆனா பழைய குணம் கொஞ்சம் மேல நடமாடிட்டு இருக்கு, ஞானஸ்தானத்தின் நாளே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். பழைய குணம் எப்படி சரித்திரத்துல கிமு கிபின்னு இருக்குதோ அதே போல ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி நான் இருந்த வாழ்க்கை, ஞானஸ்தானத்துக்கு பின்னாடி நான் இருக்கிற வாழ்க்கைன்னு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. நான் ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி இப்படி இருப்பேன், இந்த மாதிரி பேசுவேன், இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நான் எனக்கு ரொம்ப பிரியமா இருந்துச்சு. ஆனால் ஞானஸ்தானத்துக்கு அப்புறமா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா இந்த பொய்யை விட்டுட்டேன், இந்த தேவையில்லாத புறங்குறுதலை விட்டுட்டேன், யாரையாட்டு குறித்து பேசிட்டு இருக்கிற வார்த்தையை விட்டுட்டேன்னு விடாதபடி, அடக்கம் பண்ணாதபடி, ஏதோ ஜஸ்ட் தண்ணியில மட்டும் மூழ்கி எழுந்திருப்போம் என்றால் நாம் அடக்கம் பண்ணப்படவில்லை. நான் உயிர் தள்ள வேண்டும். நீங்களும் நானும் எக்கால சத்தம் வரும் பொழுது ஒருவேளை சரீரம் கல்லறையில் வைக்கப்பட்டிருக்கலாம், அல்லது சரீரம் கல்லறையில் வைக்கப்படாதபடி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். உயிர் தள்ள கூடியவர்களாய், அதற்கு பங்குள்ளவர்களாய் நாம் இல்லாத வரைக்கும் நாம் உலகத்தில் எத்தனை கோடி வச்சிருந்தாலும் துர்பாக்கியம் உள்ளவர்கள். ஒரு மனிதன் சொல்லுகிறான், நான் நிறைய சொத்து சேர்த்துட்டேன்யா. இருதயத்தில் சொல்றான், ஆத்மாவே நீ சந்தோஷப்படு, நான் உனக்காக இன்னும் இந்த இடத்தை விசாலமாக்க போறேன், தொழிற்சாலை பெஸ்ட் ஆக்க போறேன். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றார், மதிகேடனே மதிகேடனே, இன்னைக்கு நீ மரித்தா எங்க போவன்னு உனக்கு தெரியுமா? நாளைய பூமிக்குரிய வாழ்க்கையவே யோசித்துக் கொண்டு இருக்கிறாயே.
இந்த ஆத்துமா சரீரத்தை விட்டு பிரியும் போது நீ எங்க இருக்க போற தெரியுமா? மதிகேடனே என்கிறார். ஊர்ல பணக்காரன், ஊர்ல ஞானம் உள்ளவன், ஊர்ல எல்லாராலும் மதிக்கப்படுகிறவன், ஆனா நரகத்துல கெஞ்சுகிறான். ஒரு லாரி தண்ணிக்கு இல்ல, ஒரு குடம் தண்ணிக்கு இல்ல, ஒரு சொட்டு தண்ணிக்காக. ஐஸ்வர்யவான், ஞானம் பெற்றவன், மனிதரால் மதிக்கப்படத்தக்கவன் இழந்து போய் நிற்கிறான். இன்னைக்கு இந்த விடியற்கால வேளையில அவருடைய உயிர் தெழுதலை தியானிக்கிற நாம் அந்த உயிர் தெழுதல பங்கடையும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தம் அல்லேலூயா. ஞானஸ்தானத்தின் வழியாய் மரணத்துக்குள்ளாய் நம்மை கிறிஸ்துவனுடைய மரணத்தில் நாம் இணைக்கிறோம். அதோடு அங்க நிற்கல. 1 கொரிந்தியர்ல 15வது அதிகாரத்தை நம்ம திருப்பிக்கிட்டோம்னா, 1 கொரிந்தியர்ல 15வது அதிகாரம் அதுல 36வது வசனம் சொல்லுகிறது, புத்தியினனே நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. புத்தியினனே, நான் இப்படியே வாழ்ந்துட்டு இருப்பேன், என் குணத்தை மாற்ற மாட்டேன், இது எங்க ஊர் வழக்கம், இது எங்க கொலை வழக்கம், இதுதான் என் பழக்கம், சாகிற வரைக்கும் அந்த ஜீவன் உயிர்த்தெழுதலுக்கு தகுதி இல்லாமல் மாறிவிடுகிறது. நீங்க போடுகிற ஒரு கோதுமை மணி செத்து போனாதான் அதனுடைய மர்வம் உண்டாகிறது. ஆண்டவர் சொல்றாரு, அதே போல இந்த ஆத்துமா மர்வமாக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய மாம்சத்தின் கிரியைகள் சாகடிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்றார். அப்போ நான் உயிர்ப்பிக்கப்படணும்னா என்னுடைய மாம்சம் அது மரணிக்கப்படணும், மரித்து போகணும். மாம்ச குணங்கள், பழக்க வழக்கங்கள் பல வருஷமா இருக்கலாம், ஆனா இந்த வேளையில இந்த ஆராதனையில தேவ சமூகத்தில் அர்ப்பணிச்சுட்டு போவோம். ஆண்டவரே, இந்த மாம்ச கிரியைகள் என்னை விட்டு ஒளிந்து போவதாக. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தம் அல்லேலூயா. பிலிப்பியர் 3வது அதிகாரம் அதுல 10வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வேண்டுதல் கூட அது. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின், பிலிப்பியர் 3:10, பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி எப்படியாகினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி. அந்த வசனம், இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது ஆச்சரியப்பட்டேன். இது பிலிப்பியர் பவுல் எழுதின நிருபம். ஆக்சுவலி அவருடைய ஊழியத்தினுடைய கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறார். இன்னும் சிறிது காலத்தில் அவருடைய ஊழியம் நிறைவாக போகுது. பல சபைகளை ஸ்தாபித்த அப்போஸ்தலன், கர்த்தர் அவருடைய கையினால் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செஞ்சார். அவர் போகிற இடத்துலலாம் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார். அவரை சங்கிலியினால் கட்டினால் கூட ஜெயம் உண்டாகிறது. கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார், விடுதலை தருகிறார். பெரிய மனிதன், ஆண்டவருடைய ஊழியத்துக்காய் தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தவன். ஆனா அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, எப்படி ஆயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு. எப்படி ஆகிலும் ஐயா, ஒரு பெரிய தலை சிறந்த அப்போஸ்தலர்களில் ஒருவன், புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் கர்த்தர் அழைத்திருந்தார். அவர் கூட தன்னுடைய ஆத்துமாவை குறித்து ஒரு பதட்டத்தில் இருக்கிறார். ஒருபோதும் என்னுடைய ஆத்துமா உயிர் செல்வதை இழந்து போக விடக்கூடாது. நான் பெரிய சபைகளை ஸ்தாபித்திருக்கலாம், நிறைய ஊழியங்களை செய்யலாம், என பின்தொடர்ந்து சீசர்கள் இருக்கலாம், ஜனக்கூட்டங்கள் இருக்கலாம், ஆனால் எப்படி ஆகிலும் நான் உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக வேண்டும். இந்த எச்சரிப்பு, இந்த கவனம் நமக்குள்ள இருக்கணும். இந்த கவனம் நமக்குள்ள இருக்கணும். இந்த கவனம் நமக்குள்ள இருக்கணும். எப்படி ஆகில நான் உயிர் தெழுந்துடணும், எப்படி ஆகில இந்த கடன் அடைச்சிடணும், எப்படி ஆகில இந்த குடும்பத்தை சரி பண்ணிடணும், எப்படி ஆகில வீட்டை கட்டிடணும், எப்படி ஆகில இந்த வியாபாரத்தை சக்சஸ் பண்ணிடணும், எப்படி ஆகில பிள்ளைங்க நல்ல மார்க் எடுத்துடணும். இதெல்லாம் தாண்டி இந்த மனிதன் சொல்லுகிறார், ஐயா, நான் எப்படி ஆகிலும் உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாய் மாற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க,
சத்தமா அல்லேலூயா. உயிர் தள்ளணும். சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. கண்ணை மூடி ஜெபிக்கிறவர்கள் கண்ணை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம், நாம் உயிர் தள்ள வேண்டும். சொல்லுங்க, நாம் உயிர் தள்ள வேண்டும். அல்லேலூயா. உயிர் தெழுந்துடணுங்க, உயிர் தெழுந்துடணும். அதுக்கு தடையா இருக்கிற பாவங்கள் எல்லாம் விட்டுருவோம், அதுக்கு தடையா இருக்கிற காரியங்கள் எல்லாம் விட்டுருவோம், அதுக்கு தடையா இருக்கிற அர்ப்பணிக்காம இருக்கிற இடம். இந்த மனுஷன் தன்னை அர்ப்பணிக்கிறார். எதற்கு? நான் உயிர் தெழுந்துடணும், நான் உயிர் தெழுந்துடணும், நான் உயிர் தெழுந்துடணும், நான் உயிர் தெழுந்துடணும். அதற்கு எதை விடணும்? லாபமா இருக்கிற அனைத்தையும் நஷ்டமா விடணும். பரவாயில்லையா, இது இருந்தா உனக்கு நல்ல பேர், ஆனா அதை விடணும். விட்டுற இந்த காரியத்தை விட்டு வரணும். தேவனுடைய சமூகத்துக்கு நான் வருவதற்கு எதையும் விட ஆயத்தமாய் அந்த மனுஷன் தன்னை அர்ப்பணிக்கிறார். உங்கள்கிட்ட நீங்க ஒரு கொஸ்டின் கேளுங்க, ஆஸ்க் யுவர் செல்ஃப். உங்கள்கிட்டே நீங்க கேளுங்க, நீ ஆண்டவருக்காக எதெல்லாம் விட்டுருக்கிற? ஒரு 10 காரியம், ஒரு 15 காரியம். அவர் சொல்லுகிறார், எனக்கு லாபமா இருந்த அனைத்தையும் ஒரு பெரிய லிஸ்ட் போட்டா சொல்ற அனைத்தையும் நான் விட்டேன். ஏன் தெரியுமா? எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி ஆகும்படிக்கு. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. என்னுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு விருப்பம், என்னுடைய ஜெபம் கூட இதுதான். ஆண்டவரே, இன்னைக்கு இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு ஆராதனையில் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற விசுவாச குடும்பங்கள் ஒருத்தர் கூட அந்த உயிர் தெழுதலை இழந்து போயிடக்கூடாதப்பா. ஒரு சின்ன பிள்ளை கூட இழந்து போயிடக்கூடாது, ஒரு முதியவர் கூட இழந்து போயிடக்கூடாது. இதை நான் ஜெபிக்கிறேன். ஆனா அதற்கு நாம் தகுதியா மாறணும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தம் அல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை நான் சொல்றேன், கவனிங்க. உயிரோடு எழுந்திருப்பதற்கு ஏதோ நம்ம கூட யாரோ வந்து வர்றதுனாலலாம் கிடையாது. அது அந்த சம்பவத்தை சமீபத்தில் நாங்கள் இந்த டெல்லி பிரயாணத்தை பண்ணும்போது அதை நான் உணர்ந்து கொண்டேன். இங்கேருந்து காலையில் நாங்கள் கிளம்பி போகிறோம். நம்ம சர்ச்சில் உள்ள பிரதர் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க அநேக முறை பிரயாணம் பண்ணியிருக்கிறவங்க. அப்போ ஏன்னா நாங்கள் போகிற 3 பேருக்குமே ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் போகிறோம். 3 பேர் போகிறோம் ஃப்ளைட்டில், அதான் ஃபஸ்ட்டு டைம். அதுக்கு முன்னாடி ஃப்ளைட்டுக்கு டாட்டா காட்டின அனுபவம் இருக்குது, உள்ளே ஏறின அனுபவம் அது கிடையாது. அப்போ நாங்கள் சொல்கிறோம், அண்ணே நீங்கள் அடிக்கடி நீங்கள் வர்றவங்க தானே? போலீஸ்காரங்கள்ட்ட சொல்லி, சார் நான் அடிக்கடி போயிட்டு வர்றவங்க, அதனால என்னை கொஞ்சம் உள்ளே இவங்களை அனுப்பி விட்றதுக்கு உள்ளே விடுங்க அப்படின்னு கேளுங்களேன் அப்படி சொல்லும்போது பிரதர் சொன்னாங்க, எத்தனை தடவை வர்றவங்களா இருந்தாலும் வெளியே தான் நிற்கணும். அப்போ நாங்கள் பேக்கெல்லாம் தூக்கிட்டு நான் லக்கேஜ் போடணும். அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட பேக் இருந்துச்சு, பேக்கை தூக்கிட்டு போய் எங்கே டிக்கெட் போடணும் எல்லாம் கேட்குறோம். அந்த பிரதர் எங்களை அனுப்பிவிட்ட பிரதர் வெளியே இருந்து டாட்டா போடுறாங்க. அவ்வளோதான் பண்ண முடியும். டிக்கெட் போட்டு கொடுக்குற ஹெல்ப் பண்ணாங்க, எங்களை வழி அனுப்பி வர முடிஞ்சிச்சு. ஆனால் அங்கே செக்கிங் போக சொல்ல, எங்களுக்கு உள்ள டிக்கெட் செக் பண்ண சொல்ல, பேக்குடைய வெயிட்டை செக் பண்ண சொல்ல அவர் வர முடியல. பிரதர் அந்த வழியில் போங்கன்னு சொல்லி இன்னொரு கண்ணாடியிலேருந்து அவங்க சொல்கிறாங்க, ஆக்ஷன் பண்ணுறாங்க, பார்க்க முடியுது, கேட்க முடியல. இதே மாதிரி தான் பரலோக ராஜ்யத்துக்கு நாங்கள் வழி காமிக்க முடியும். ஆனால் உள்ள செக்கிங்குள்ளே போகும்போது, இது எங்கள் சர்ச்சில் உள்ள விசுவாசி, பாட்டெலாம் படிப்பாங்க அக்கா, அதனால கொஞ்சம் முன்னாடி விடுங்க, இவங்கெல்லாம் நல்ல வந்து ஊழியத்துக்கெலாம் கூட வருவாங்க, அதனால கொஞ்சம் அவங்கள அப்படிலாம் யாரும் உங்கள் பிள்ளைக்கு கூட நீங்கள் பரிந்து பேச முடியாது. உங்கள் பிள்ளையை நீங்கள் அனுப்புகிறதா இருந்தால் கூட ஆஃப்டர் ஆல் சாதாரணமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய நாட்டிலேயே, நம்ம நாடு தான், நம்ம மக்கள் தான், ஆனால் இந்த செக்யூரிட்டியே விட மாட்டுக்கு. என் பிள்ளை தாங்க, நான் தாங்க காசு கொடுத்து என் பிள்ளைய படிக்கிறதுக்கு அனுப்புகிறேன், அதனால பஸ்ஸில் நம்ம ஓடி போய் கட்சி போச்சு சீட்டு போடுற மாதிரி ஓடி போய் ஃப்ளைட்டில் போய் என் பிள்ளைக்கு சீட்டு போட்டு போகிற வரைக்கும் டாட்டா காட்டும். நீ டாட்டாவும் காட்ட வேண்டாம், ஒன்றும் காட்ட வேண்டாம், நீ வெளியே இருந்து காட்டு, உள்ளே வராத. செக்கிங் ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குது, சில இடங்களில் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு உள்ளே நடக்க வேண்டியது இருக்குது. யாராக இருந்தாலும் உன்கிட்ட டிக்கெட் இருந்துச்சுன்னா உள்ளவா, இல்லைன்னா வெளியே போ. இதை நான் பார்க்கும்போது தான் நான் உணர்ந்துக்கிட்டேன். அதை நான் எவ்வளோக்குள்ள உங்கள் பிள்ளைகளாக நீங்கள் நேசிச்சிருந்தாலும், எவ்வளவுக்கு எவ்வளோ உங்கள் கணவர் உங்களை நேசித்திருந்தாலும், மனைவி கணவரை நேசித்திருந்தாலும், அவருடைய ஆத்துமாவை காக்காவிடில்
இழந்து போய் விடுவோம். என் பிள்ளை தான் கொஞ்சம் உள்ள கொண்டு வாங்கன்னு இந்த கவர்மெண்ட்டே சொல்ல முடியலன்னா பரலோக ராஜ்யம் பலம் உள்ளது. அங்க பரிந்துலாம் பேச முடியாது. இந்த மனுஷன் அதனால தான் சொல்றார், இவ்வளவு சர்ச்சை நான் ரெடி பண்ணியிருக்கிறேன், ப்ரொட்டஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லி சபையை ப்ரொட்டஸ்ட் பண்ணாலும், சபையை போராடுவோம் பவுல உள்ள அனுப்ப போராடுவோம்லாம் போராட முடியாது. என்னுடைய ஆத்துமா காக்கப்பட வேண்டும் என்றால் நான் கிறிஸ்துவுக்காய் என்னை அர்ப்பணித்திருக்க வேண்டும். உங்களுடைய ஆத்துமா காக்கப்பட வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்காய் நீங்கள் உங்களை அர்ப்பணித்திருக்க வேண்டும். எங்க அம்மா அர்ப்பணிச்சாங்க, எங்க அப்பா அர்ப்பணிச்சாங்க, எங்க அக்கா அர்ப்பணிச்சிருக்கிறாங்க, அதனால நான் அர்ப்பணிக்க தேவையில்லை என்கிற எண்ணத்தோடு இருந்து விட முடியாது. எனக்காக என் பிள்ளைக்காக நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். என் பிள்ளை ஆண்டவர் எப்படியாட்டு பரலோகத்துக்கு கூட்டு போயிடுவார், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆனால் அவர்களுடைய ஆத்துமா அதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். இந்த விடிய கால வேளையில தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறவர்களே, தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாய் வந்திருக்கிற தேவ ஜனமே, அந்த உயிர்த்தெழுதலில் நான் பங்கடைவதற்கு நான் என்னை காத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தம் அல்லேலூயா. அவருடையவர்களாய் நம்மை எது மாற்றுகிறது? நம்முடைய அர்ப்பணிப்பு மாற்றுகிறது, நம்முடைய ஞானஸ்தானம் மாற்றுகிறது. அதோடு மாத்திரம் நின்று விட முடியாது. ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனத்துக்கு நேராக வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுவோம். ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனம். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் குடும்பம் அல்ல, அவர்கள் பிள்ளைகள் அல்ல, அவங்க கணவன் அல்ல, அவங்க மனைவி அல்ல, யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். நாம இப்போ அவருடையவரா மாறுறோம். அந்த இதை அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1 கொரிந்தியர்லயே 15வது அதிகாரத்துல 23வது வசனத்துக்கு திரும்பவும் நம்ம திருப்பிக் கொள்வோம். அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான், முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார். யார் அவருடையவர்கள்? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டவர்கள். யார் அவருடையவர்கள்? ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறவர். யார் அவருடையவர்கள்? ஞானஸ்தான உடன்படிக்கையில் நிலைத்திருக்கிறவர்கள். யார் அவருடையவர்கள்? தன்னுடைய ஆவியை காத்துக்கொள்வதற்காக அர்ப்பணித்து பரிசுத்த வாழ்க்கையில் வாழ்கிறவர்கள். அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். இது ஒரு எச்சரிப்பு சத்தமாய் கூட இருக்க முடியும். நான் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால், அவர் உயிர்த்தெழுந்தார் என்பது நிஜம் என்றால், நானும் உயிர்ப்பிக்கப்பட போவது நிஜம். ஆனால் அந்த நாள் வரும் பொழுது நான் அவருடையவனாய் இருந்தாக வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள், கிருபையை பெற்றுக்கொண்டவர்கள் போன ஜப முகாமில் பெற்றுக்கிட்டோம். 1957வது வருஷம் அந்த கூட்டத்தில் பெற்றுக்கிட்டோம் என்கிற அந்த கூட்டத்தையும் அந்த நாளை சொல்லுகிறவர்கள் அல்ல. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, நடத்தப்பட்டார்களோ அல்ல, நடத்தப்படுகிறவர்கள். ஆவியின்படியே நடக்கிறவனுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. ஆவியானவருடைய நடத்துதல் என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற நீங்க யாராகிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில நீங்கள் பெறாமல் இருப்பீர்கள் என்றால், ஒருவேளை பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்று இழந்து போயிருப்பீர்கள் என்றால், அந்த ஆவியை அவிழ்த்து போட்டிருப்பீர்கள் என்றால், இன்னைக்கே ரட்சணிய நாள். இன்னைக்கே ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆவியானவரே என் மேல நீங்க ஊற்றப்படணும். பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க நினைக்கும் பொழுது, தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் பரிசுத்த ஆவியானவரை அருளுகிறது அதிக நிச்சயம் அல்லவா என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெறலன்னா, பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் உங்க வாழ்க்கையில இல்லைன்னா, பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து வாழ்கிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில தொலைத்து விட்டுருப்போம் என்றால், ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு திரும்புங்க ஆண்டவரை நோக்கி.
ஆவியானவரே என்ன உயிர்ப்பீங்கப்பா. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் சாவுக்கேதுவாய் இருக்கக்கூடிய உங்களுடைய சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். அப்போ அந்த பர்சனாலிட்டி பரிசுத்த ஆவியானவர் அங்க இல்லைன்னா உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவம் இல்லை. நான் உயிர்ப்பிக்கப்படணும், நான் உயிர்ப்பிக்கப்படணும். உங்களுடைய இருதயத்தில் இந்த பாரம் பற்றி கொள்வதா, நான் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு ஆசை உங்களுடைய இருதயத்தை பற்றி கொள்ளட்டும். வேதம் சொல்லுகிறது இம்மைக்காக மாத்திரம். அதே 1 கொரிந்தியர்ல 15வது அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 15:19 சொல்லுகிறது, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாயிருக்கும். ஐயா, ஒருத்தன் சர்ச்சுக்குள்ளே வராம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமலே இருந்து நரகத்துக்கு போறது ஒரு பக்கம். ஆனா சர்ச்சுக்குள்ள வந்து சத்தியத்தை கேட்டுட்டு பரலோக பாக்கியத்தை இழந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது எவ்வளவு பரிதாபம், எவ்வளவு பரிதாபம். சபைக்கு வெளியே இருந்தாங்க, சர்ச்சுக்கு வந்தது கிடையாது, இந்த உபதேசத்தை கேட்டது கிடையாது. ஏதோ நாங்கள் அந்த மார்க்கத்தை சார்ந்தவர்கள், மற்ற வணக்கத்தை சார்ந்தவர்கள், அதனால நாங்கள் வரல. அவர்கள் நரகத்துக்கு போகிறது ஒரு பக்கம் விட்டுருவோமே. ஆனால் சபைக்குள்ள வந்து இந்த சத்தியத்தெல்லாம் கேட்டுட்டு நம்ம நரகத்தை நோக்கி போறோம் அப்படின்னா நம்மளை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் யாருமே இல்லை. நான் உயிர்ப்பிக்கப்படணும். அவன் அவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். யாரை உயிர்ப்பிப்பார் என்று வசனம் உடனே பதில் சொல்லுது. முதற்பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள். தெசலோனிக்கேயர் சொல்லுகிறது, முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். என் வாழ்க்கை கிறிஸ்துவோடு இருக்கணும். ஏதோ இந்த உலகத்தில் அத்தனை மதங்கள் இருக்கிறது, 30 கோடி தேவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு மத நம்பிக்கை இருக்கிறது போல நமக்கும் ஒரு மத நம்பிக்கை என்கிற எண்ணத்தில் வாழ்ந்து விடக்கூடாது. அவர்கள் நம்புகிறது ஏதோ மத நம்பிக்கை, ஆனால் இது வேதம் கற்றுத்தருகிறது, நம்முடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. கிறிஸ்து உயிர் தெழுந்தது நிஜம், இந்த நிஜம் உண்மையானது என்று, இந்த நிஜம், இந்த கிறிஸ்து உயிர் தெழுந்தது சத்தியம் என்பது வேதம் சாட்சி கொடுக்கிறது. சரித்திரபூர்வமாய் தேவன் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அது நிஜம் என்றால் நானும் உயிர் தெழ போகிறேன் என்பது நிஜம். அல்லேலூயா சொல்லுங்களேன் சத்தமா, அல்லேலூயா. உங்கள்கிட்ட நீங்களே கேட்டுக்கங்க, இன்னைக்கு ஆண்டவர் வந்தா உயிர் தெழுதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, ஒரு இளையகுமாரன்ங்கிற ஒரு மனிதன் இருந்தான். வீட்டில் 2 பசங்க இருந்தாங்க. இளையகுமார் தான் அப்பாட்ட தன்னுடைய சொத்தெல்லாம் சேர்த்துட்டு, எப்பா நான் என் இஷ்டத்துக்கு தான் வாழ்வேன், சொத்தெல்லாம் தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனான். அவனுக்கு அதெல்லாம் பார்வைக்கு நன்றாக இருந்தது. அவனுடைய நண்பர்கள் கூட இருந்தாங்க. நாட்கள் போக போக சொத்தெல்லாம் போச்சு. போஜனம் இல்லாதபடி பன்றியினுடைய ஆகாரத்தை புசிப்பதற்கு ஆசையா இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் ஒருத்தர் அவனுக்கு கொடுக்கல. அப்பாவை விட்டு தூரமா நிற்கிறான். அப்பாவிடத்தில் நெருங்க முடியாதபடி தூரமா இருக்கிறான். ஏதோ ஒரு காரியத்தில் அப்பாவை விட்டு கோபமா, அப்பா என் வாழ்க்கையில செஞ்சது போதுன்னு சொல்லி தனித்து நானா வாழ்ந்து விட முடியும் என்கிற முடிவில் வந்தவன் அவன். ஆனால் அவனுடைய முடிவு இன்னைக்கு தோற்று போய் நிற்கிறது. அங்க வேத பகுதியில் வாசிக்கிறோம், அப்படி நின்று கொண்டிருந்த அந்த இளையகுமாரன் புத்தி தெளிந்த போது தன்னுடைய தகப்பனை நோக்கி ஓடி வர்றான். அப்பா நான் உங்களை விட்டு தூரமா போயிட்டேன், நான் உங்க பக்கத்துல வாரேன்னு சொல்லி வருகிறான். அவன் தகப்பனிடத்தில் சேர்க்கப்பட்டான். அவனுடைய புத்தி தெளிந்ததை அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது 2 தீமோத்தேயு 1வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் பயமுள்ளவர் அல்ல, அவர் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியானவர்.
தெளிந்த புத்தியை தருகிற ஆவியானவர் இருக்கும் பொழுது பிதாவினிடத்தில் ஓடி, அப்பா நான் உங்க பிள்ளை வந்திருக்கிறேன், என்னை சேர்த்துக்கங்க, அந்த உயிர் தெழுதல நானும் பங்கடையணும்னு வந்துட்டோம்னா, இந்த தகப்பன் சொல்லுகிறார், என் மகன் மரித்தான், இப்பொழுது உயிர்ப்பிக்கப்பட்டான். நாம் மரிக்கலாம், ஆனால் கிறிஸ்துவில் உயிர்ப்பிக்கப்படணும். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தம் அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை பிடிச்சுக்கங்க. ஒருவேளை நீங்க தூரமா இருக்கலாம், தேவனை விட்டு பின்வாங்கி போயிருக்கலாம், சர்ச்சில் பக்கத்தில் இருக்கலாம், பலிபீடத்துக்கும் ஊழியக்காரங்களுக்கும் நீங்க அருகில் இருக்கலாம். ஆனா தேவனுக்கு நீங்க ஒருவேளை தூரமா இருக்கலாம், ஜபத்துல ஒருவேளை தூரமா இருக்கலாம், கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படி வாழ முடியாத அளவு தூரமா இருக்கலாம். என்ன செய்யனே தெரியலையே என்கிற போஜனம் இல்லாதபடி தேவ சித்தம் தான் போஜனம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ சித்தம் செய்யாத போஜனம் இல்லாத மனிதனாய் ஏதோ ஒரு பஞ்சிக்கு நடுவில், உலக மனிதர்கள் நடுவில் ஏதோ காரியங்களை தேடிக்கொண்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த விடியற் கால வேலையில சொல்றார், திரும்பி வா மகளே, என்னிடத்துல திரும்பி வா. இந்த பரிசுத்த ஆவியானவர் தெளிந்த புத்தியை தருகிறவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவர் உயிர்ப்பிக்கிறவர். உயிர்ப்பிக்கிறவர். சாவுக்கு ஏதுவா இருக்கிற நம்மை ஆவியே உயிர்ப்பிக்கும். ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவரே நான் என்னென்ன காரியத்துல உனக்கு பிரியமானதை செய்யணும். சங்கீதத்தில் சங்கீதக்காரன் 115வது சங்கீதத்தில் சொல்லுகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், உம்முடைய நல்ல ஆவியானவர் செம்மையான வழியில் என்னை நடத்துவாராக. யோவான்ல வாசிக்கும் போது இப்படியாக வாசிக்கிறோம், நான் பிதாவுக்கு பிரியமானவைகளே செய்கிறபடியால் அவர் என்னை தனித்து இருக்கவே விடுகிறதில்லை. ஒரு மனிதன் எப்படி தேவனுக்கு பிரியமானதை செய்ய முடியும்? பரிசுத்த ஆவியானவர் வாழ்க்கையில் இருக்கும்போது. பரிசுத்த ஆவியானவர் வாழ்க்கையில் இருந்து அவர் சொல்றதை கீழ்ப்படிஞ்சுட்டே இருக்கிறான்னா அவனை தேவன் தனித்து இருக்க விடுகிறதே இல்லை. தனியா இருக்கிறங்கிற நினைவு வரவே வராது. நித்தியத்தை குறித்த நம்பிக்கை உடையவனாய் வாழ கர்த்தர் உதவி செய்வார். உயிர்ப்பிக்கிற ஆவியான கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கிற வெறும் செய்தியோடு போகிறோம் என்றால் இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறு ஆராதனை நிறைவு பெறவில்லை. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அவர் ஃபர்ஸ்ட் போயிட்டார்யா, உயிர் தெழுந்துட்டார், அடுத்து என் பேர்ல இருக்குது, அடுத்து நான் உயிர் தெழுவேன், அந்த லிஸ்ட்ல என் பேரும் இருக்குங்கிற விசுவாசத்துக்குள்ள ஆயத்தத்தில் இருப்போம்னா இந்த உயிர் தெழுதலின் ஆராதனை உண்மையாகவே உங்களை உயிர்ப்பிக்க செய்யும். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா.